வந்து நாங்கள் இலங்கையில் வந்து நீண்ட காலமாக வந்து தமிழ் புத்தகங்கள் இந்தியாவில் தடை செய்யப்படுது. எந்த விதமான சட்டத்தின் ஆட்சி இருந்தது இந்த அரசாங்கம் மாறின சட்டத்தின் ஆட்சி இருந்தது. சட்டத்தின் ஆட்சியின் அடிப்படையில் இந்த புத்தகம் சட்ட அல்ல நீதிமன்றத்தின் ஊடாக விடப்படுறது. மாறாக என்ன செய்யணும்னு சொன்னால் கஷ்டம் தடை செய்து பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பினோம். ஆனால் பாதுகாப்பு அமைச்சோ சுங்க இலாக்காவை தடை செய்யறதுக்கான எந்த விதமான அருகதையும் இல்லை. அதுக்கு ஒரு சட்டமும் கிடையாது. இலங்கையில் ஒரு இனவாதம் அல்லது மதவாதம் தொடர்பாக ஏதாவது புத்தகங்கள் அப்படி வந்து தடை செய்யணும்னா அது இலங்கை தழுவிய சட்டமாக இருக்கும். சிங்கள மக்கள் அல்ல சிங்கள இனவாதங்கள் எல்லாம் வருது. தமிழ் இனவாதத்துக்கான அந்த இது கிடையாது. வந்து இது நிறைய புத்தகம் இதில் இருக்கிறாங்க. சில புத்தகங்களை தான் கண்டு நிறைய தொடர்ச்சியாக இந்த மாதிரி புத்தகங்கள் வந்து தமிழ் புத்தகங்கள் தடை செய்யப்படும். இதுக்கு வந்து இந்த சட்ட நடைமுறை அல்லது இதுக்கான என்ன ஒழுங்கண்ட எந்த விஷயமும் இதுவரை கிடையாது. நாங்கள் இதுக்கு சுங்கலாக அறிவிக்கிற போது வரையிலான்னு சொல்லும்போது ஏன் அந்த காரணமும் குறிப்பிடப்படும். அதுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்கிறேன். நாங்கள் சட்ட ரீதியாக போவோம். இல்லாது நாங்கள் போனால் பாதுகாப்பு அமைச்சிட்டு போயிட்டு புத்த சாசனம் வச்சுட்டு போயிட்டு எந்த ஒரு காரணத்தை சொல்லினமே ஒழிய ஏன் நாங்கள் தடை செய்தோம் அல்ல என்ன ஒரு வழக்கம் இல்லை. அதாவது சட்ட ரீதியான ஒரு வழக்கம் கிடையாது. இது வந்து இப்போ கடந்த அரசாங்கம் வந்து நாங்கள் சட்டத்தின் ஆட்சி கொண்டாடணும்னா அந்த வகையில் வந்து பழைய நடைமுறை தான் தொடர்ச்சியாக இருக்குது. இப்போ சட்டத்தின் ஆட்சி அந்த வகையில் வந்து இது இந்த மாதிரியான விஷயங்கள் மீது ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை இருக்கணும் இல்லையா. விரும்பின மாதிரி தமிழ் புத்தகங்கள் மட்டும் தடை செய்கிறது என்பது ஒரு பேச்சுரிமையை கருத்துரிமையை மறுக்கிற ஒரு செயற்பாடு. அதுக்கான போராட்டம் தான் இது. நிறைய புத்தகங்கள் இப்படி கஷ்டமாக நடந்துக்கணும். புத்தகங்கள் எழுதுவது, எழுத்தாளர்களை கொள்வது, தடை செய்வது எந்த காலத்திலையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளல. அது என்ன விதமான கருத்தாக இருந்தாலும் கருத்து சுதந்திரம் என்பது நாங்கள் எங்களுக்கு ஒவ்வாத கருத்துக்கள் கூட வெளியில் வர வேணும். அதுதான் உண்மையான கருத்து சுதந்திரம் என்பது. இங்கே நாங்கள் இந்த பல புத்தகங்களுக்காக சுங்க திணைக்களம், பாதுகாப்பு அமைச்சு போன்ற முக்கியமான அமைச்சுகளுக்கு சென்றிருக்கின்றோம், போராடி இருக்கின்றோம். அங்கு போனதுக்குள்ள நாங்கள் அறிஞ்ச விஷயம் என்னென்னா இவைக்கு அங்கே இருக்கிறார்களுக்கு புத்தகங்கள் குறித்து எந்த விதமான ஒரு அறிவும் கிடையாது. சும்மா ஒரு புத்தகத்தை பார்த்தோன்னே மட்டையை பார்த்தோன்னே எடுத்து தூக்கி எரிஞ்சு விடுற அளவுக்கு தான் இவர்களுடைய அறிவு இருக்குது. புத்தகம் தொடர்பான ஒரு தேசிய கொள்கை கிடையாது. புத்தகம் ஒன்று தடை செய்வதற்கு நீதிமன்றத்துக்கு மட்டுமே உரிமை இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். அது எந்த விதமான யாருடைய கருத்தை பிரதிபலிப்பதாக இருந்தாலும் புத்தகங்கள் தடை செய்யறது ஒரு நாட்டிட அவலம், பேரவலம். அதாவது புத்தகம் எழுதியதுக்காக கொல்லப்படுற ஒரு சூழல் இருந்தது. அது போன்ற ஒரு அவலம் என நாங்கள் நினைக்கிறோம். ஆகவே எந்த விதமான தடையும் இல்லாமல் புத்தகங்கள் இலகுவாக இந்த நாட்டுக்குள்ள வர வேண்டும் என்பதுதான் எமது கருத்தாக இருக்கின்றது. நன்றி. சுங்கத்தால் தொடர்ச்சியாக தமிழ் புத்தகங்கள் உரிய காரணங்களின்றி, உரிய சட்ட ஏற்பாடுகளின்றி தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறதை கண்டித்து தமிழ் எழுத்தாளர்கள், வாசகர்கள், கலைஞர்களுக்கு ஒன்றிணைந்த நடத்துகின்ற கண்டன போராட்டம் இது. தொடர்ச்சியாக எதிர்காலத்திலும் இது திருப்ப மீள நிகழாமையை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு தொடக்க நிகழ்வு. தொடர்ச்சியாக சிவசேனனுடைய மாத்திரமில்லாமல் சோபாசக்தியினுடைய, ரயாகரனுடைய, டிலுக்ஷனுடைய, மதிவண்ணனுடைய சொல்லி ஏராளமான புத்தகங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை புத்தகங்களும் விடுதலை செய்யப்பட வேண்டும், உரியவருடன் ஒப்படைக்கப்பட வேண்டும். எழுத்தாளர்களோ கலைஞர்களோ தங்களுடைய வெளிப்பாட்டு சுதந்திரத்திற்காக தொடர்ச்சியாக அரசின் கண்காணிப்பிலேயோ அழுத்தத்திலேயோ இருப்பது நீங்கி ஒரு கருத்து சுதந்திரம், வெளிப்பாட்டு சுதந்திரம் மிக்க நாட்டினை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு தொடக்கமாக இந்த போராட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம்.